ஓ அப்பா, ஏ அப்பா, ஏ ஐயா, நல்லா உட்கார். பெற்றெடுப்போமா தத்தெடுப்போமா? பருவத்துல மட்டும் அந்த நிலைமைதான் இருக்கு. அதான் நான் கேட்டேன். அதான் பெற்றெடுப்போமா தத்தெடுப்போமா? ரெண்டு உணவுல காரணம் என் கேள்விக்கு ஒரு பதில் வேண்டும். உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு ஔவையார் வராங்க. ஔவையாருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? சொல்லுமா. அந்த ஔவையார் தான் இப்போ உங்களுக்கு வந்து வாக்கு சொல்லுது. என்ன சொல்றான்னு கேட்டேன். தூய துறவு நிலையில் வாழக்கூடிய விதி உடையவள் இவள். புரியுதா? இப்பொழுதும் இல்லற வாழ்க்கையில் பூரண இன்பத்தை அடைய முடியாத மக்கள் நீங்கள். எனக்கு அப்பா சொல்றா மகனே. ஆகையினால் இவர்களை காக்க குழந்தை வேண்டும் என்றால் பெற்றெடுப்பதில் எப்படி இயலும்? தத்தெடுப்பதே நன்றாகும் என்று ஔவையினுடைய வாக்கு வந்தது. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? உங்க ரெண்டு பேருக்கும் அந்த சக்தியை கொடுக்க முடியுமா? கொடுத்து பெற வைக்க முடியுமா? அப்படிங்கிறத இந்த பௌர்ணமியில நான் உரையாற்றுறேன். வரும் பொழுது அந்த சக்தியை கொடுக்க முடியுமா இந்த உடல்ல அப்படின்னு நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது மூச்சு குழலில் இருந்து இருதயம் வரை செல்லுகின்ற நரம்பிலே வலி உபாதையும் பலவீனமும் உனக்கு இருக்கு அப்படின்னு உத்தரவாகு. உண்மையா பொய்யா? என்னப்பா நான் போய் சொல்லுவேனா? அதனால என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் படி அந்த மகனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு உத்தரவு. பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் சர்க்கரை பொங்கலும் வச்சு எனக்கு கும்பிடாம பொம்பளை பிள்ளை பிறப்பா ஔவையார் பேர் அறுவை சிகிச்சை இருக்கிறார். அந்த கனியிலே அடையாளம் இருக்கும். ஐயா எந்த ஊர் உங்களுக்கு? அம்மா எந்த ஊரு? கேளுங்க. எந்த ஊர்? கழுநீர் குளமா உங்களுக்கு? அப்புறம் அடைக்கல பொட்டணத்துக்கும் எதிர்த்தீங்க. குழப்பம் பண்ணாதீங்க. என் பிள்ளையுடைய கல்விக்கு வெற்றி கிடைக்கணும் கேட்டது யாருமா? காவல்பா. பக்கத்துல வா. என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடுவியா? கேட்டதை கொடுப்பாய் கிருஷ்ணா அப்படின்னு உத்தரவாயிருக்கு. ஐயப்பன் மறைக்காம என்ன
கேட்டுக்கா மகளே. பூ வைப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக? உன்னுடைய பிறப்பை பார்த்து சொல்லவா? இன்று இருக்கும் இருப்பை பார்த்து சொல்லவா? பிறப்பின்படி கோடிக்கணக்கான ஆஸ்திகளுக்கு உரிமை உடையவளாக பிறந்தாய் நீ. உண்மையா இல்லையா? ஆனா இப்போ எப்பவும் பூவும் போட்டு வச்சனும் அன்னையிலிருந்து இருக்க சொத்தெல்லாம் கழிஞ்சு போய் அடுத்த நாள் வாழ்வுக்கு என்ன செய்தால் சரி வேண்டும் என்னும் கேள்விக்குறியில் இருப்பாய் என்று பார்ப்போமா? பூ வைப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக என்று கேட்டதுக்கு காரணம், கொண்டவன் ஒருபுறமும் தாங்கள் ஒருபுறமும் தவிக்கும் வாழ்வுதான் உங்களுக்கு. பார்ப்போமா? தப்பா? காலம் சுற்ற வேண்டாம். கருப்பசாமி, எனக்கு மட்டும் பாமா உன் ஊர் பக்கம் பார்த்தா புண்ணுக்காடு ஒரு ஊருக்கு அங்க இருக்கா? தெரியலையா உனக்கு? அங்கேயும் ஒரு புண்ணுக்காடு இருக்கு. அங்க நான் இருக்கேன். அதான் கேட்டேன், என்ன வர வேணும் உனக்கு? கண்ணன் கண்ணமுடு நாங்க போயிட்டோம். உன் வம்சத்தில் அங்கத்தில் பழுதுடன் பிறந்தது பிள்ளை. அது ஏன் கையங்காலையும் உதவிங்க கருப்பசாமி கேட்டேன். அங்க கைய வச்சு காலை உருப்பி அந்த எந்த ஒரு ட்ரீட்மெண்டாலையும் எந்த ஒரு மருத்துவத்தாலையும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி இன்னும் கிடைக்கல. அப்படி தவளாத பிள்ளையை தாங்கி நடக்க வைக்கிற ஆற்றல் கருப்பசாமிக்கு உண்டு. அந்த நம்பிக்கையில வந்திருக்கேன். முடியுமா? என் உயிரை வேணாலும் தார, என் பேரை நடக்கணும். அதான கேட்க வந்த காலம். அதுதான் பக்தி. இதுக்கு பேர் தான் பக்தி. அதனால 18 படிகளுக்கு மேல் இருக்கிற கருப்பசாமி உன் எல்லையில இருக்கேன் தெரியுமா? அதான் உன்னை கூப்பிடும் பொழுது இப்படி உட்கார்ந்து இப்படி ஆடினேன். ஏன்னா நான் ஸ்தம்பரமா இருந்தா அப்படிதான். அங்க நான் கேட்டேன், எப்பா இவனை நடக்க வச்சிடலாமா? அதுல பிறவியில் பயன் இருக்கான்னு கேட்டேன். பிள்ளை சனி தோஷத்துல பிறந்திருக்கு. 9 சனிக்கிழமை சனி பகவானுக்கு விளக்கு போடு.
9 சனிக்கிழமை முடிஞ்சு பேரனை தூக்கிட்டு வந்து நடக்க வைக்கக்கூடிய உத்தரவையும் தெளிவான பிள்ளைங்க வாழ வச்சா போதுங்களா? செயற்கையா என் அருளால் மருத்துவத்தால் நடப்பான். கால் எடுப்போம். மதுரை யாருமா? அப்படியா? உட்காருங்க செல்ல மக்களே, பாருங்க. வண்டியூர் தொலைவிலே உங்களை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கிருந்து பாண்டி முனி உங்களுக்கு காவலா வாராரு. அங்கேயும் போய் நீங்க ரொம்ப வணங்கிருக்கீங்க. இல்லப்பா, என்ன வேணுமோ கேட்டுக்காங்கப்பா. ஒருத்தர் மட்டும் காண ஒரு கூட்டுக்கு யாக ஒற்றுமை என்பது உலகமைக்க உருவளவு இருப்பது அல்ல. எல்லாரும் ஒன்னா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி அல்ல ஒற்றுமை என்பது. உள்ளமாற ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு மன நெகிழ்வோடு வாழ்வதற்கு பெயர் தான் ஒற்றுமை. உன் குடும்பத்தை போய் நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு தொழுவுக்குள்ள எருமை மாடு, பசுமாடு, காளமாடு, ஆட்டு கடாயி எல்லாத்தையும் போட்டோம்னா எல்லாம் என்ன செய்யும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு முட்டிட்டு கிடக்கும். அந்த முட்டல் தான் இப்ப வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. கடைசியில சண்டை போட்டு தொழுவை உடைச்சிட்டு வெளியே போயிடும். அர்த்தமா? அத மாதிரி இப்போ உன் மக்கள்லாம் இந்த குடும்பத்தையே பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் வேதனைப்பட்டு வாக்குவாதம் பட்டு சண்டையும் சச்சரவும் நிம்மதி இல்லாத குழப்பமும் நடந்தது. காத்தான காசு இல்ல, கருத்தான பணமும் இல்லை. ஏதோ இருக்கிறத சிறப்பா வச்சிருக்கோம். அதுக்கு இந்த விதி நல்லா புரியுதா? அதுல ஒரு பேரை சொல்லு. அவன் பிறந்த சனி பகவான் தான் இந்த குடும்பமே இப்போ மன நெகிழ்வுற்று. இதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் என்னவென்றால் ராமேஸ்வரம் சென்று புனித நீராடல். பரவாயில்ல, புனித நீராடி அங்க இருக்கக்கூடிய ராமலிங்கருக்கு அர்ச்சனைகள் செய்து வணக்கம் செலுத்தி வந்தால் இந்த மனோபாவனைகள் எல்லாம் நீ வேற யாரும் தெய்வம் வச்சிருக்காங்க ஒரு சந்தேகம் உண்டு. நம்ம இப்படி பொறுத்த இடம் இது என்ன? இந்த வைக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்த வழி புரியுதுல? இப்போ அதுல கொஞ்சம் மனசு சரியில்லை. அதுல உள்ள விளைவுகள் தான் இந்த துயர அறைகளை நமக்கு காட்டிக் கொண்டு. அதனால இவைகளை நீக்கி நான் தெளிவுபடுத்திருந்தா போதுங்களா? வெற்றியாகித்தாரேன். கண்ண முடிக்காங்க. இந்த கனியை என்ன நினைச்சு வீட்டுல கொண்டு போய் வைங்க. ஒரு வீட்டு கிளியாக இந்த குடும்பங்கள் மன நிறைவா நிம்மதியாகும். ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்தீங்க, நிம்மதியா இருங்க. தனி என்ன பார்த்து
கருப்புசாமி காரைக்குடி. கடனை தீர்க்கிறதுக்கு நானே துணையாளு வருமானத்தை தந்திருக்கேன். எந்த ஒரு தீய சக்தியும் அழுக்காம நான் பாத்துக்கிட்டா போதுங்களா? கொஞ்ச நேரம் கடை முடிப்பாருங்க. வந்து எப்படிமா இதுல ஒரு சக்தியை கொடுத்திருக்கேன். இத வச்சு முன்னேறிக்கிடலாம், நினைத்ததெல்லாம் நடக்கும், எல்லா செல்வமும் கிடைக்கும், வெற்றி அடைந்து கொள்ளலாம். ஆனந்தமா கணவன் மனைவி 2 பேரும் வந்து உட்காருங்கப்பா. காரணம் வாங்க. பக்கத்துல வரணும். என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. நல்ல ஒரு வெற்றிமாற கூட ஐயப்ப கருத்தோடமா பெரியமாரே பிறகு இருந்து என்கிட்ட ஒரு ரகசியத்தை காட்டு போ. ஜெயிச்சுதா கோவரங்காடு பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? காரணம் நீங்க எல்லாம் அங்க போயிருந்த பிள்ளைய பேர சொல்லுமா? காரணம் உன் மகனை பத்தி நான் கேட்டேன். மேல இருந்து பள்ளி சாஸ்திரம் சொல்றது மாதிரி ஒரு கிளி தோற்றிய சொல்லும் பொழுது இவனுக்கு நேரம் சரியில்லை. அதனால இவன் போலீஸ் வழக்கு வம்புக்கெல்லாம் போகக்கூடிய விதியுடையவனாக பிறந்தவன். புரியுதா? அதுல இருந்து நீ மாத்திக்கிடணும்னா நீ கிரகத்தாந்தி பண்ணணும். இப்படியெல்லாம் பல்வேறு செய்திகளை சொன்னாங்கல்ல. அப்படி போனானா போனோம்னா அதான் நான் கேட்டேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்க. வருத்தப்படக்கூடாது. அந்த பிள்ளைய சீர்திருத்தி ஆபத்தில்லாம வாழ வைக்கக்கூடிய சக்தி இந்த கர்மதாமிக்கு உண்டு.
அந்த நம்பிக்கையில தானே வந்திருக்க. அவனை சீராக்கி வெற்றியாக்கி பெற்றவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வச்சா போதும்ல. காலம் அடுத்து 73 வரும்போது பார்த்து முந்திய பிடிச்சுக்கா மகளே. எந்த ஒரு ஆபத்தும் தடை உரிவும் இல்லாம காத்து அவனை வீடு வர வைக்க செல்வாக்காரு போங்களா. ஆனந்தமா இருக்கு. அம்மா நார்மல் உங்களை அப்படியே கூப்பிட்டாச்சு, தனியே பேசலாம். காரணம் வாடா. அப்படியா, சரி, அப்போ சொல்லி அனுப்புறவா. ஆட்டோ வா. 28 நாட்கள் கால அவகாசம் இருக்கு என்கிட்ட நீ நல்வார்த்தையை பெறுவதற்கு. வார பௌர்ணமிக்கு வந்து மாலையிட்டு மீண்டும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். வெற்றி அடைய வைக்கிறேன். சென்னை என் புருஷன் மெட்ராஸ்ல இன்னொரு காலம் தூங்குறியானல என்னமா நம்ம பிள்ளைதானே. உங்களுடைய கட்டுமனைக்கு போகணும்னு சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஏம்டா உங்களுக்கு வீடே. அப்ப நான் எங்க போறோம்னு சொல்ல, உங்களை சுத்தி சுத்தி பார்த்தேன். ஒரு பக்கம் திருநெல்வேலியை சுத்துறேன், ஒரு பக்கம் மெட்ராஸை சுத்துறேன். அங்கங்க போய் பார்த்தா ஒரே ஒரு ரூமும் ஒரு வண்டி இருக்கு. அங்கதான் நான் கருப்பசாமி உத்தரவிட்டு அவனுக்கு தொழில ஒரு வெற்றியை தரக்கூடிய நேரம் வந்துருச்சு. இடையில ஒருத்தன் இன்னும் ஒருத்தன் குழப்பமாக்கி அதுல கையெழுத்து போட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அதை நான் வெற்றியா ஜெயிச்சுருந்தா போதுங்களா? ஜெயித்துருவேன். அது முடிஞ்ச உடனே ஒரு வீடா வாங்கிடுவோம். இடம் வேணும். இங்க உறவுக்குள் பல்வேறு குழப்பமும் பிரச்சனையும் நடக்கு. அவைகளை தீர்த்து தார இருக்கிற கடனை மீட்டு தரும் காலம். அப்ப தொழில் உயர்ந்தாச்சுலாம் வெற்றி உண்டு. அவங்க வரணுமே. உத்தரவுக்கு பௌர்ணமி கொண்டு வா, நெப்பாட்டி தாரேன். அதே சென்னை எல்லை காவி ஒருத்தரை கெட்டவனே காலில் விழுந்துட்டா. அப்ப நம்மளும் காவி ஒருத்தரை கிட்டு வந்துடலாமோ அப்படின்னு நினைக்கலாம். என்னப்பா வேணும்? இப்படி போயிடுது. இதுதான் என்னது? அதான் போயிடுது. காலம் அக்ரிமெண்ட் எல்லாம் போய் படிச்சு பார்த்தேன். எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அதனால இப்போ ஏற்கனவே 2.25 ஆண்டுகள் நடத்தி வரக்கூடிய பிசினஸ்ல வந்து ரொம்ப வேதனையும் நஷ்டமும் தான் நடக்கும். ஒப்பந்த நிலைகள் கூட சரியில்லாத வேதனையா இருக்கு. இவைகளை மீட்டதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 20 நாள் பொறுத்தா மீட்டிக்கலாம்.
ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். சற்று பொறுமையா இருக்கும். கவனிச்சுக்கோ. சரி சார், கருப்பசாமி. ஆமா, கடைய நல்ல நல்லூர். யாருடா? வாங்கப்பா, உட்காருங்க. இவங்களுக்கு கடையில் தானே? என்ன செய்யணும்? கண்ணை மூடு, பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்க்கல. அந்த பிரிவான வாழ்க்கை சேருமா அப்படின்னு கேட்டேன். அண்ணன் சேரதுக்கு தயாரா இருந்தாலும் அண்ணி சேரதுக்கு தயாரா இல்லை. புரியுதா? அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு வழிகள் உண்டுமான்னு பார்த்தேன். உண்டு, சேர்த்து வச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம்னு உத்தரவாயிட்டு. கவனிப்பா. வாங்க, அவனை கூட்டிக்கிட்டு நீங்க 3 பேருமே பௌர்ணமிக்கு வந்துருங்க. வெற்றியாக்கித்தார. சரியா? திசையன் விளை காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தி காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை, சாதகத்தில் இடமும் இல்லை. உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்தேன்டா. அவளை தாலியை கட்டக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கி உன்னை விட்டு பிரிச்சிருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல கருப்பசாமி ஒன்ன நம்புத, பெற்றவங்களை கூட நம்புத, ஒன்ன நம்புத. அவளை மீண்டும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து சேர்க்கணும். ஆனா அவ நல்ல உள்ள உடையவன். என்ன அவ வேண்டாம்னு சொல்லல, நானும் அவளை வேண்டாம்னு சொல்லல. இடையில உள்ளவங்க இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதனால அவ மனதை பக்குவப்படுத்தி என்கிட்ட கொடுத்து சேர்க்க முடியணும். அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கையவே முடிச்சுட்டுருவேன். காரணம் பிள்ளைங்களுக்கு அப்படி என்ன வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அவளை கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என் தொழில் கிடையாது. இல்லையா? என் பிள்ளைய வாழ வைக்கணும். அதனால என் மருமகளை நான் கொண்டு சேர்க்கேன். இன்னொரு தடவை 30 நாளில் முகம் காண செய்தி உண்டு. அதே திசையின் விளை
ஆமா பாப்பா கலங்காத. உன்னுடைய தாயார பார்த்தேன். பழங்காலத்துல கண்ண புற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னத்தில் புற்று வருது. அந்த நோயால் அந்த தாய் அவத்தை பெறுகிறாள். அவளுக்கு உயிர் கண்டம் இல்லாம ஆபத்து இல்லாம அந்த நோயிலிருந்து அவளை நான் விடுவிக்க. அதே போல இப்ப சாப்பிடுறதுக்கு தடுமாற்றம் இருக்கு. பசுமா தப்பா அத உணவில் தடையில்லாமல் நான் செல்ல வைக்க காரணம். இந்த கனியை சாறு பிடிந்து கொடு. சாதம் நல்ல சாப்பிடுவா, உணவு செல்லும், உயிர் பங்கம் இல்லாமல் காப்பேன். வேற